தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச வீடுகளில் தங்கள் பெயர்கள் இல்லை என கூறி ஓஎம்ஆரில் பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வீடுகள் வழங்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஓஎம்ஆர் சாலை, கண்ணகி நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராஜு நகர் சிக்னலில் 30க்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 5 நபர்களுக்கு மட்டுமே இலவச வீடு ஒதுக்கியுள்ளதாகவும் தங்களது வீடு ஒதுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தூங்கிய நபரிடம் தங்க நகையை பறித்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஸ்ரீதர் என்பவர் மது போதையில் படுத்து உறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது 3 நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 1 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். போதை தெளிந்த ஸ்ரீதர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சேட்டுப்பட்டு பகுதியை சேர்ந்த பிரகாஷ், தினகரன், அபிஷேக் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பூஜா என்ற பெண்ணை தேடி வருகின்றனர்.